சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. எனக்கு நீ தண்டனை வாங்கி கொடுக்கறியா விக்ரம்? உன்னை பத்தி நீ ரொம்ப பெரிய ஆளா நினைச்சுக்காத. இந்த கேஸ உடைச்சு எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். சரியா? தெரிஞ்ச பொண்ணாச்சு, தப்ப சரி பண்ண ஒரு வாய்ப்பு கொடுப்போன்னு நினைச்சேன். தர எழுத்து குழல்ல தான் முடியும்னு எழுதி இருந்தா யாரால என்ன பண்ண முடியும்? செய்யும் மாயா, நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ரெடியா இருந்துக்க. ஓகே, கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் கூட்டிட்டு வருவாங்க. அங்க உங்ககிட்ட 2-3 கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கு. முட்டாள்தனமா லா பாயிண்ட்லாம் பேசாம கிளம்பி வரணும். ஓகே? இந்த மேடம் இருக்காங்களே, அவங்க ஏதோ கூட வர்றாங்க போறாங்க, அப்பப்போ சின்னதா கேள்வி கேட்கறாங்கன்னு இவங்கள சாதாரணமா நினைச்சிடாத. நான் சார்ஜ்னு சொல்ற அன்னைக்கு இவங்க தான் உன்னை பலமா கவனிக்க போறாங்க. சோ ஜாகிரதையா இரு. போதும் அத்தை, போதும். எத்தனை மணிக்குப்பா ஃப்ளைட்? 10 மணிக்குமா? 10 மணிக்குன்னா ஏர்போர்ட் எத்தனை மணிக்கு இருக்கணும்? 8:30 இருக்கணும்ப்பா. கேப் புக் பண்ணிட்டியா? புக் பண்ணிட்டேன்ப்பா. இப்போ வந்துடும். டைம் இருக்குல்ல, மெதுவா சாப்பிடுங்க, விக்கிக்கு போகுது. கிளம்புறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணி நிறுத்தணுமே. நம்ம கிட்ட கைவசம் பேதி மருந்து இருக்கு. அதை குடிச்சு அடுத்த நிமிஷத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்து அதுதான் வழி. யானை எப்பவும் சாப்பிட்டதும் மல்டி விட்டமின் டானிக் குடிப்பா. அந்த டானிக்ல பேதி மருந்து கலந்துட வேண்டியதுதான். இதுதான் நல்ல ஐடியா. என்ன புது பாட்டிலா இருக்கு? புதுசா வாங்கியிருப்பாளோ? யாழி, நீ மும்பைக்கு கிளம்பலாம், ஆனா போக மாட்ட. நீ எப்பவும் என் காலடியில தாண்டி கடப்ப. இளங்கோ, யாழினி, வாங்க 2 பேரும் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க அத்தை. யாழி, யாழி, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. என்ன சித்தி, என்ன மறந்த? சாப்பிட்ட உடனே மல்டி விட்டமின் டானிக் குடிப்பல்ல, அத மறந்துட்டியே. அதுவா? அந்த டானிக் நேத்தே தீந்துருச்சு சித்தி. யாழினி,
அதை கவனிச்சுதான் அதுக்கு பதிலா புதுசா வாங்கி செல்ஃப்ல வச்சு பழச தூக்கி குப்பையில போட்டேன். ஓ அப்படியா? ஏய் அமுதா, சும்மா பேசிட்டு இருக்காம போய் அதை எடுத்துட்டு வந்து கொடு. எடுத்துட்டு கிளம்பிட்டோம், நேரமாவது இல்ல. தோ ரொம்ப அக்கறை தான். யாழினி, நீ வாசப்படி தாண்டறதுக்கு முன்னாடி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருவ. சீக்கிரம் வா அமுதா. இதோ வர அண்ணி. கொடு என்கிட்ட. இந்த மருந்து தானே? இந்தா. ஒரு நிமிஷம். அத குடிக்காத. என்னம்மா, என்னாச்சு? என்ன கௌரி? இந்த மருந்து அண்ணி, என்னாச்சு அண்ணி? என்ன ஆச்சா? என்னடா மருந்து வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்க மாட்டியா? இங்க பாரு, என்ன தேதி போட்டிருக்குன்னு நீயே பாரு. இந்த மருந்து எக்ஸ்பைரி ஆகி 1 மாசம் ஆக போகுது. என்னடா இது? ஆமா, அந்த மருந்து கடைக்கார ராஸ்கல் எக்ஸ்பைரியை கொடுத்து ஏமாத்தி இருக்கான். அவனை போய் என்ன இருடா, வாங்குறப்ப நீ கவனமா பார்த்து வாங்கி இருக்கணும். இல்ல, மருந்து வாங்கும்போது புள்ளதாச்சி பொண்ணுக்கு மருந்து வாங்குறமேங்கிற கவனம் இருந்திருக்கணும். சரி விடு, இப்ப போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது, அதுக்கு ஏது நேரம். ஏய் அமுதா, அந்த மருந்து வாங்கிட்டு போய் குப்பையில போடு போ. குடுமா, குடு. இந்தா போ, குப்பையில போடு. என்ன பண்ணாலும் அவ தப்பிச்சிடுறாளே. கையில இருக்கிற எல்லா அஸ்திரத்தையும் பயன்படுத்தியாச்சு. இப்ப என்னதான் பண்றது? சரி, சாமி கும்பிட்டுட்டு விபூதி வச்சுட்டு வாங்க. சரி, வா. கடவுளே, யாரு என்ன சதி பண்ணாலும் நாங்க 2 பேரும் மும்பைக்கு போயிடணும். அதுக்கு நீ தான் வழி பண்ணணும். பிள்ளையாரப்பா, என்னை எப்படியும் மும்பைக்கு கொண்டு போய் சேர்த்துரு. இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்து. கிளம்பலாமே யாழினி? அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அம்மா, நீங்களும் சேர்ந்து நில்லுங்க. சரி. யாழினி, இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. நல்லா இரு, நல்லபடியா போயிட்டு வாங்க. ஏய் அமுதா, கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கா? பிள்ளைங்க கிளம்பிட்டு இருக்காங்க, நல்லபடியா போயிட்டு வரணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து அபசகனமா தும்மிக்கிட்டு இருக்க. உனக்கு பொறுப்புங்கிறதே கொஞ்சம் கூட இல்லையா? ஒரு பெரிய மனுஷியாவே நடந்துக்க மாட்டேங்கிற. ஐயோ அண்ணி, நான் என்ன பண்ணுவேன் அண்ணி? தும்பல் அதுவா வருது. இயற்கையா வரத நான் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அப்பத்துல இருந்து மூக்கரிச்சி வந்துட்டே இருந்தது. நானும் தடுத்து பாக்குறேன். இந்த சமயம்னு பார்த்து திடீர்னு தும்மல் வந்துருச்சு. என்ன திட்ட நான் என்ன பண்ணுவேன் அண்ணி? கௌரி சொல்றதுதான் சரி. இந்த நேரத்துல நீ தும்மனது தப்புதான். ஐயோ அண்ணே, கடவுள் ஏதோ சொல்ல பாக்குறாருன்னு, அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற.
இவங்க 2 பேரும் மும்பைக்கு போகணும்னு முடிவானதுல இருந்து எத்தனை தடங்கள் வருது நீயே யோசிச்சு பாரு. குடுகுடுப்புக்காரன் போக கூடாதுன்னு சொல்றான். இதோ இந்த மருந்து எக்ஸ்பைரின்னு வருது. இப்ப எனக்கு தும்பல் வந்துருச்சு. இங்க பாரு, இயற்கை ஏதோ சொல்ல வருது. அத நம்ம தானே புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நீ என்ன திட்டினா எப்படின்னு? ஏன் இளங்கோ, நீ ஆச்சு கொஞ்சம் யோசிச்சு நடக்க கூடாதா? இத்தனை தடங்களுக்கு அப்புறமும் ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு கூட்டிட்டு போகணுமா? யானி, நீ ஆச்சு கொஞ்சம் யோசிமா. கண்டுக்காதா. இந்த அமுதா ரொம்ப சீன் போடுறாளே. இவ சொல்றத கேட்டுக்கிட்டு இந்த மனுஷன் மனசு மாறிட்டா என்ன பண்றது? அமுதா, அவங்க சாமி கும்பிட்டுட்டு விபூதி வச்சுட்டு தான் கிளம்புறாங்க. உலகத்துல கடவுளை மிஞ்சின சக்தி எதுவும் கிடையாது, தெரியாதா? அவங்களுக்கு கடவுள் துணை இருப்பாரு. நீ எதையும் குழப்பாத, பேசாம ஒரு ஓரமா இரு. நீங்க 2 பேரும் கிளம்புங்க. கார் கூட வந்துருச்சு, நான் கிளம்புறேன். எடுத்துக்கோ. வா யாழினி. கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். வரேன்ப்பா, வரேம்மா. சார் கொடுங்க சார், இந்த எடுத்து வைக்கிறேன். எல்லாத்தையும் வச்சிருங்க. ஓகே சார். யாழினி, தினமும் நேரத்துக்கு சாப்பிடணும். அத்தை கிட்ட டெய்லி பேசிடணும், சரியா? சரிங்க அத்தை. அங்க போனதும் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து மாசம் செக்அப்க்கு கூட்டு போ. சரிங்க சரிங்க மாமா. டேய், மாத்திரை மருந்தெல்லாம் வாங்குறப்போ எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து வாங்கு. இன்னைக்கு மாதிரி தப்பா வாங்கிடாத, புரியுதா? சரிங்கப்பா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. ஐயோ, என் அஸ்திரம் எல்லாம் வீணா போச்சே. இப்ப நான் என்ன செய்வேன்? என்ன அமுதா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இவங்கள வழி அனுப்பி வையி. சரி அண்ணி. யாழினி, இளங்கோ, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும்னு. யாழினி, புள்ள பத்திரமா. சரிங்க சரி, சித்தி. சரிங்கப்பா. கிளம்புங்க. யாழினி. போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வா. போயிட்டு வரேம்மா. யாழினிய ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. போயிட்டு வரேன்ப்பா. பத்திரம் பத்திரம். பாய். பத்திரம் யாழினி. பாய். வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. ச்சே, எல்லா பிளானும் வீணா போச்சு. யாழினி, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உன் முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். பின்ன சந்தோஷமா இருக்காதா இளங்கோ? வீட்ல இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னே இருக்கும். எங்க உண்மையை அமுதா சித்தி கண்டுபிடிச்சிருவாங்களோ, மாமாக்கு எதுவும் விஷயம் தெரிஞ்சிருமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே இருப்பேன். எப்படி நடக்கிறது, எப்படி நிக்கிறதுன்னு எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும். வயித்துல குழந்தை இல்லாம ஆனா இருக்கிற மாதிரி நடிக்கிறது பெரிய நரகம் இளங்கோ. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை இனியாவும் மாமாவும் இந்த ஐடியாவை சொன்னாங்க. இல்லனா அடுத்தடுத்த மாசம்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க வேண்டியது இருக்கும். எனக்கு கூட அந்த ஐடியா தோணவே இல்லை யாழினி. அண்ணனும் அண்ணியும் நம்ம வாழ்க்கையை காப்பாத்திட்டாங்க. நம்ம நல்ல நேரம். ஆபீஸ்ல டிரான்ஸ்ஃபர் கேட்கவும் உடனே மும்பையில் ஒரு போஸ்டிங் காலியா இருந்ததுனால உடனே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. இனி எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் 7-8 மாசத்துல குழந்தை பிறந்துரும். அதுக்கப்புறம் காதும் வச்ச மாதிரி அவங்க குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை நம்ம குழந்தை தான் ஈஸியா அப்பாவை நம்ப வச்சிடலாம்.
நாமளும் சேஃபா நம்ம குழந்தையோட நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அது வரைக்கும் எந்த கவலையும் இல்லை. ஆமா, நம்ம வீட்டை விட்டு கிளம்புனது அண்ணா நீட்ட சொல்லிட்டியா? ஆ, இல்ல இளங்கோ, கிளம்புற அவசரத்துல சொல்ல முடியல. அந்த அமுதா சித்தி வேற என்னையே சுத்திட்டு இருந்தாங்களா, அதனால சந்தர்ப்பம் சரி, கிடைக்கல. இப்போ போனை போட்டு அண்ணா அண்ணிக்கிட்ட சொல்லிடு. அவங்க நம்ம ஏர்போர்ட்டு கிளம்பிட்டோமா இல்லையான்னு பதட்டத்துல காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஆ, அப்படியா? சரி, இருங்க. விக்ரம், சாப்பிடுற நேரத்துல என்ன போன் நோண்டிட்டு இருக்கீங்க? இங்கூட இத பாரு, ஒரே நேரத்துல எத்தனை மெசேஜ் பாரு. கத்தி குத்து, ஆக்சிடென்ட், ஒரு நிமிஷம், இது பாரு பிக் பாக்கெட், இதெல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா? உடனே ஹேண்டில் பண்ணோம்ல. ஒரு நிமிஷம். சரி. ஹே, யாழ்னி இளங்கோ ஏர்போர்ட் கிளம்பி இருப்பாங்கல்ல, டிபாசிட். ஆமாங்க. ஹே, யாழினி வீடியோ கால்ல வரா. வயசு. ஹாய். ஹாய். என்ன யாழினி, ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டீங்க போல இருக்கு. இப்பதான் நீங்க கிளம்புனீங்களா இல்லையான்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆமா இனியா, ஒரு வழியா வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். Thank God. வீட்ல வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? ஸ்மூதா கிளம்ப முடிஞ்சதுல? அப்பா அமுதாத்தெல்லாம் எதுவும் சொல்லல? இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை பண்ணல மாமா. ஆனா காலங்காத்தால ஒரு குடுகுடுப்புக்காரன் தான் தேவையில்லாம வந்து குட்டைய குழப்பிட்டான். குடுகுடுப்புக்காரன் வந்தானா? என்ன சொல்ற? அதை ஏன் கேக்குற இனியா? இன்னைக்கு காலையில திடீர்னு ஏற்கனவே வந்த அதே குடுகுடுப்புக்காரன் வந்து இந்த வீட்டோட வாரிசு வீட்டை விட்டு வெளியே போற திட்டம் இருக்கு, அது அந்த வாரிசுக்கும் நல்லதில்ல, இந்த வீட்டு எஜமானருக்கும் நல்லதில்லங்கிற மாதிரி சொல்லிட்டான். அப்படியா? யாழினி, நீதான் இப்ப கர்ப்பமாவே இல்லையே? உன் வயித்துல தான் குழந்தையே இல்லையே, அப்புறம் எப்படி குடுகுடுப்புக்கார வீட்டோட வாரிசு வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருப்பான்? அட ஆமா இல்ல, நாங்க கூட இத யோசிக்கவே இல்ல. அப்போ குடுகுடுப்புக்கார சொன்னது போய்தானா? இத யோசிக்காம விட்டோமே. வேற யாரும் செட்டப் பண்ணிருப்பாங்களோ? ஷூ, அந்த குடுகுடுப்புக்கார சொன்னதை வச்சு நம்ம அப்பா பண்ண கூத்து இருக்கே, அங்க போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் ஆயுசுக்கு பிரச்சனைன்னு நம்பிக்கிட்டு இருந்தாரு. நான் தான் டியூட்டில ஜாயின் பண்ணி ஆகணும், இல்லைன்னா என் வேலையே போயிடுன்னு சொல்லி யாழ்னியை கூட்டு வந்தேன். இப்பயாவது தைரியமா பேசுனியே. இந்த தைரியத்தை எப்பயுமே மனசுல வச்சுக்கோ. ஓகே? ஆமாண்ணே, இப்பதான் மனசே ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்ச மாதிரி மனசே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இளங்கோ, மும்பை போற சரி, ஆனா அங்க போய் எப்பயுமே வேலைன்னு இருந்துடாத. உன்னை விட்டா யாழ்னிய பாத்துக்க வேற யாரும் இல்லல்ல. இவளுக்கு வேற அந்த ஊர் பழக்கம் இல்ல. வீட்லயே தனியா இருந்தா கஷ்டமா இருக்கும். அதனால வேலை முடிஞ்ச உடனே சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். இந்த ஓவர் டைம், டியூட்டி, சின்சியரிட்டின்னு ஆஃபீஸ்லயே உட்காந்துருக்காது. யாழ்னிய சந்தோஷமா வச்சுக்கணும், புரியுதா? உங்களுக்கு குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இப்போதைக்கு டாக்டர் சொல்லியிருக்கலாம், ஆனா அதுதான் நடக்கும்னு அவசியம் இல்லை. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சந்தோஷமா இருந்தா என்ன வேணாலும் நடக்கலாம். சரிண்ணே, அப்படியே பண்றேன்னு. மாமா, கடவுள் அப்படி ஒரு வழி பண்ணாருன்னா சந்தோஷம்தான். ஆனா இப்போதைக்கு இனியா வயித்துல வளர்ற குழந்தைதான் எங்களுக்கு ஆறுதல், நம்பிக்கை எல்லாமே. இனியாக்கு குழந்தை பிறந்த உடனே எங்களுக்கு கொடுத்துருங்க மாமா. அதான் நானும் இனியாவும் ப்ராமிஸே பண்ணிட்டோம்ல, ஏன் கவலைப்படுற? டோன்ட் வரி. சரி மாமா, இனி நான் கவலைப்படல. இனியா, நான் உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டியதெல்லாம் சமைச்சு கொடுத்து நம்ம குழந்தைய பாத்துக்கணும்னு நினைச்சேன். அதான் இப்ப முடியாமலே போச்சு. குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. நான் பத்திரமா பாத்துக்கிறேன்க்கா. நான் டெய்லி அங்க இருந்து உனக்கு வீடியோ கால் பண்ணுவேன், உன்னை பாத்துட்டே இருப்பேன். நீதான் உன்னை கவனமா பாத்துக்கணும், சரியா? சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன பிரிஞ்சதே இல்லை யாழினி. இப்போ இவ்ளோ நாள் நீயும் நானும் பிரிஞ்சிருக்க போறோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்படி உன்னை பிரிஞ்சிருக்க போறேன்னு தெரியல. நினைச்சா கிளம்பி முன்னாடி வந்து நிப்ப. இனி எப்படி பார்க்க முடியுமா உன்னை? ஏய் இனியா, மும்பை என்ன ரொம்ப தூரத்திலே இருக்கு. ஃப்ளைட்ல போனா 2-2.5 மணி நேரத்துல போயிடலாம். காலையில 5 மணிக்கு ஃப்ளைட் ஏறினா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்க போய் நிக்கலாம். இதுக்கு போய் கண் கலங்குற? யாழினி, தைரியமா போயிட்டு வா. உன் தங்கைய நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மாமா.
சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections, up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.